பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, பாவிகளின் பெருமை கண்டு பொறாமை கொள்ளாதே, அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது. Don't be jealous of a sinner's success. You don't know what kind of disaster is in store for him. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 9 வசனம் 11. உங்கள் வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் கற்பித்த தூய நெறியில் வாழுங்கள். உங்கள் வாழ்வை பிறரிடம் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அது உங்கள் வாழ்வுக்கு தேவையற்றது. உங்களுக்கு கடவுள் கொடுத்ததை மனநிறைவோடு ஏற்று தூய நெறியில் வாழுங்கள். நீங்கள் வாழும் தூய வாழ்வுதான் உங்களை காப்பாற்றும், உங்கள் ஆன்மாவை காப்பாற்றும். பாவிகளின் தீய பழக்க வழக்கங்களை பார்த்து ஆசைப்பட்டு அவர்களைப் போல வாழ முயற்சி செய்யாதீர்கள். அவ்வாறு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இவ்வுலகில் நீங்கள் வாழும் வாழ்க்கைதான் உங்களுக்கு விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுத்தரும். அதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் தூயவர்களாக வாழ வரம் கேட்டு, மேலும் நம் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு திருந்தி வாழ வரம் கேட்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற அன்பு பெருமைகளை சந்நிதியில் உணர்ந்து கொண்டோம். ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க.